10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான தக்காளி குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்துக்குமே டேஸ்ட் ரொம்ப ருசியாக இருக்கும். செய்யறதும் ரொம்ப ரொம்ப சுலபங்க. ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி எல்லா ரெசிபிக்கும் இந்த குருமா செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 பச்சை மிளகாயை இது போல் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் முதல்ல சேர்க்காம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ அடிகனமான ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குருமாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்திங்கன்னா ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு 10 பல்லு பூண்டை ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கைவிடாமல் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 25 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாறி லைட் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த குருமாவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ருசி ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நறுக்கிட்டு. அடுத்து 3 பழுத்த தக்காளி நீளமாக நல்லா மெல்லிசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது போல் நறுக்கிட்டு சேர்க்கும் போது தக்காளி சீக்கிரமாக நல்லா குழஞ்சி வந்து குருமாவுக்கு ஒரு நல்ல ஒரு பதம் கிடைக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி சீக்கிரமாக குழஞ்சி வரதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விடும் போதே தக்காளி நல்லா வெந்து இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்துடும். இந்த ஸ்டேஜில் இந்த குருமாக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 300 ml அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதியும் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு முறை கலந்த பிறகு இப்போ இதை மூடி வச்சுடுங்க. ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும். இப்போ 4 நிமிஷம் நல்லா கொதி வந்த பிறகு பாருங்கள், குருமா நல்ல திக்கான பதத்துக்கு சூப்பராக நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல திக்கான பதத்தில் இருக்கும். சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு முறை லேசாக அதை கலந்து விட்டுட்டு பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லியை தூவிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நிஜமாகவே அட்டகாசமான சுவையில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு டிஃபன் வெரைட்டி எல்லாத்துக்குமே இந்த குருமா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே மறக்காமல் அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.